டெவாப்ஸ் முறையில் ஒரு டீம் ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணணும்னு நினைக்கும்போது இந்த 5 சர்வீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். முதலாவது, ஒரு டீமில் வந்து ஒரு 10 டெவலப்பர் இருக்கிறாங்கன்னா அந்த டெவலப்பர்ஸுக்கு இடையில ஒர்க் அலோகேட் பண்ணுறதுக்கும் அவங்க அந்த ஒர்க்கை பண்ணி முடித்த பிறகு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணி ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு போர்டு அப்படிங்கிறது தேவைப்படும். ரெண்டாவது, இப்படி டெவலப் பண்ண கோடு எல்லாத்தையுமே காமனாக ஒரு ரெப்பாசிட்டரியில் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு சென்ட்ரலைஸ்டு கோடிங் ரெப்பாசிட்டரி அப்படிங்கிறது தேவைப்படும். அப்போனா தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோடிங் மாடலில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஃபைனலாக அந்த கோடு எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணி ஒரு மாஸ்டர் காப்பி அப்படிங்கிறத ரெடி பண்ண முடியும். மூன்றாவது, இப்படி ரெடி பண்ண மாஸ்டர் காப்பி, அதாவது மாஸ்டர் கோடை பில்டு பண்ணுறதுக்கு ஒரு பில்டு பைப்லைன் அப்படிங்கிறது தேவை. ஏன்னா பில்டு பண்ணும்போது தான் ஃபைனலாக ஒரு பேக்கேஜ் அப்படிங்கிறது ரெடி ஆகும். சரிங்களா? நான்காவது ஸ்டெப்பு, இப்படி ரெடியான பேக்கேஜை செர்வரில் டெப்ளாய் பண்ணி அதை ரன் பண்ண வைக்கணும். அதுக்கு ரிலீஸ் பைப்லைன் அப்படிங்கிறது தேவைப்படும். ஃபைனலாக இப்போ நம்ம கோடு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு, டெப்ளாய் பண்ணி இப்போ செர்வரில் ரன் ஆகிட்டே இருக்குது. எண்ட் யூசர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு டெஸ்ட் பிளான் அப்படிங்கிற 5வது சர்வீஸ் தேவைப்படும். இப்படி இந்த 5 சர்வீசஸையும் கொடுக்கக்கூடிய ஒரு CI/CD DevOps பைப்லைன் தான் அசூர் DevOps பைப்லைன். சரிங்களா?